தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins and Freak. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தோட ஒரு புது ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெஷல் ஆல்பம் ஃபார் அனிருத் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டுக்காக வந்து இது டெடிகேட் பண்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் இதோட ப்ரோமோ வந்தப்பவே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னியா இருந்துச்சு பார்க்குறப்பவே. சாங் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஃப்ரெண்டுக்குன்னு சொல்றாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். எனக்கு தெரியல. அந்த கிளிப்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ இது வந்து கொஞ்சம் இந்த சொசைட்டி பேஸ் பண்ணி இல்லை ஏதோ காசு ரிலேட்டடாக பேஸ் பண்ணி ஏதோ பாடின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் ஆக்சுவலி அந்த ப்ரோமோ மட்டும் தான் பார்த்தேன். இப்போதான் சாங் என்னன்றது நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ வாங்க டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் ஆல்சோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்கு, மனோஜ் சந்தியா வ்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்ஸு, ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஃபேமிலியோட சேர்ந்து நிறையா வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைனிங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓ 2014லே ஆயிடுச்சா? நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன். ஹே சாக்சி 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 ஆமா, செமையா இருக்கு இது செட்டப். ஓ நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், என் பாட்டு கேளு. எதமா கூவுறேன், ரிதமா தூவுறேன், புலம்பும் ஃபீலிங்ஸ் புரிஞ்சாக்கா நீயே ஆளு. படிப்பு பல்பாயிச்சு 100க்கு 100, விரும்பி மியூசிக்கில் ஷிஃப்ட் ஆயிட்டேன். இங்கேயும் பந்தாயத்தை ஜெயிச்சா தான் சோறு, திரும்பி ரேசுக்குள்ள லாக் ஆயிட்டேன். 2000 ரூபா நெக்ஸ்ட் 4000 ரூபா, அடுத்து 10,000 ரூபா, லாஸ்டா பிபிலி காப்பிலாப்பா. அடேங்கப்பா. ஓ அடேங்கப்பா, பயங்கரமா ஆடுறாரு. போடு வேற மாதிரிங்க, சூப்பர், செமையா இருக்கு. செம்ம ஸ்வாகா இருக்கு. சூப்பர் சூப்பர். எல்லாரும் விரட்ட ட்ரீம்ஸ உருக்கி சாங்காக்குறேன். பக்காருதத்துல பாட்டொன்னு இறக்கி அல்காருதத்தை நான் தூக்குவேன். மொத்ததபா கேட்டா இன்னொருதபா லூப்புல ஐநூறுதபா. சூப்பர் சூப்பர்.
நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பாட்ட கேளு ஏத்துறேன் ஏமா மாத்துறேன் விரட்டி புடிச்சா தான் கவுண்ட் ஆகும் நம்ம கோலு ஓ ஓகே சூப்பர். செமையா ஆடி பழகிட்டாரா. குட் குட் குட். ஓகே ஜானி மாஸ்டர். ஓகே செமையா இருக்கு ஆக்சுவலி பாட்டு ஓவராலே அந்த இது பாக்குறதுக்கே செமையா இருக்கு. கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோன்னே வந்து பேசணும் அப்படின்னா அனிருத்தோட டான்ஸை பற்றி பேசலாம். ஏன்னா அவர் பாடுவாருன்னு தெரியும், சூப்பராக பாடுவாருன்னு தெரியும், மியூசிக் செமையா பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியும். டான்ஸுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம், அங்கங்கே ஆடி இருக்காரு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு டான்ஸு அண்ட் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. ஸ்வாகா இருந்துச்சு அவரோட காஸ்டியூமு, அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் செட்டப்பு எல்லாமே, அந்த கலர் கிரேடிங் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டியா செம்ம சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா ஸ்டார்டிங் எடுத்தோன்னே அவர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்கிற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அது சீரியஸா சூப்பரா இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சாங் அவர் நான் அரவிந்த் அப்படின்னு சொல்லி என் பேர் அரவிந்த் அப்படின்னு சொல்லி போறோம், அதெல்லாம் சீரியஸா சூப்பரா இருந்தது. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இது எங்கடா உங்களுக்கு ஒரு ஜாலி வைப் எங்க வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலி வைப் எடுத்து நம்ம அந்த 10 ரூபாயில ஹோட்டலுக்கு 10 ரூபா அது இது எதுல இருந்து ஆரம்பிச்சிச்சு, 5000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சது. பட் அந்த இதுல வந்து பீட் ஆயிடுச்சு. பட் ஆனா இது வந்து அனிருத் வந்து ஒரு பாட்டாவே பாடியிருக்காங்க. பட் இந்த விஷயத்தை பத்தி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், நான் வந்து ஜிவி பிரகாஷ் பேசினது வந்து நான் இன்டர்வியூல நான் பார்த்திருக்கேன். இந்த பாட்டை பத்தி இல்ல, இங்க இந்த சிச்சுவேஷன் பத்தி. இப்போ ஒரு சாங் அவங்க பாடுறாங்க, ஒரு கம்போஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஹூக் ஸ்டெப் இருக்கிற மாதிரி நீங்க கம்போஸ் பண்ணுங்க, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க, இந்த ஹைப் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கிற மாதிரியுமே நிறைய பேர் வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சொன்னது வந்து அனிருத் வந்து பாட்டா எடுத்துட்டு வந்தது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு சீரியஸ்லி. இல்ல அதான் சந்தியா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா கேட்குறப்போ ரொம்ப சிம்பிள். ஏன்னா சாங் ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க சொன்னது என்னன்னா ஒரு ஐடியா கிரியேட் ஆகிறது ஒரு சிம்பிளான விஷயத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அப்படிதான். இப்போ நாங்களே வந்து ஏதாவது கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம், ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம ரீல்ஸில் பார்ப்போம், ஷார்ட்ஸில் ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது இது நல்லா இருக்கு, நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்லாம் நம்ம பேசுவோம். ஸோ எப்பயுமே வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக தான் ஐடியாஸே வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நல்லாவே வியூஸ் போகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலாக, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த ஸ்டார்டிங் வந்து அந்த ஒரு சோகமா அப்படியே ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்று இருந்தது. அந்த 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 போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ், அது நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், இப்போ வந்து அனிருத்னா ஒரு ராக் ஸ்டாரா இருக்காரு. ஸோ அவருக்கு அந்த ரீச் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லி தெரியணுன்ட்டு இல்லை. இப்போ வந்து நார்மலாக ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு அந்த ரீச் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அவங்க என்ன மாதிரியெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. பட் ஆனால் இந்த ரீல்ஸுக்கு இது மூலியமா ஒன்னொன்னு அவங்க அந்த ப்ரொமோஷனுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு இதுக்கு ரீச்சே ஆகுறாங்கன்றத ஒரு குட்டி பாட்டுல அங்கங்க அப்படி கொஞ்சம் நறுக்குன்னு சொல்லிட்டு செமையா பெர்ஃபார்மன்ஸோட கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு சாங்கும் இல்ல. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுக்காக இந்த பாட்டை டெடிகேட் பண்றது. ஸோ அவர் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆடியோ இன்ஜினியரா வரணும், இவரோட பாட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆசையோட இருந்தவங்க. அது வந்து நாங்க ஒரு கமெண்ட்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னு நீங்க மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் ஆனா இவ்வளோ வருஷம் கழிச்சும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கேரி பண்ணி, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் பழகிருப்போம், இல்லை ரொம்ப நாள் பழகிருப்போம், ஆனால் அவங்கள பற்றி யோசிக்க கூட மாட்டோம். அப்படியே நம்ம வாட்டுக்கு நம்ம லைஃப் அப்படியே கடந்து போயிட்டு இருப்போம். பட் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ நாட்கள் கழிச்சு 2014 அவர் இறந்தாருன்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இறந்தவருக்கு இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீரியஸாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதை பார்க்கும்போது தெரிஞ்சது. அண்ட் ஆல்சோ இப்போ அனிருத் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காரு, இப்போ இவ்வளோ பேரும் சேர்ந்து அவருக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லி வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அவர் இருந்துதான் கூட இந்த அளவுக்கு பெரிய ரீச் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பட் ஆனால் இப்போ அவரோட
ஆசையை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் இந்த ஒரு சாங் மூலமாக எனக்கு இப்படி ஒரு நண்பர் இருந்தான்டா, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சுடா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ அது கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். எஸ். ஸோ இந்த பாட்டு வந்து எங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அனிருத் பாட்டுனாலே நமக்கு செம வைப் இருக்கும். ஆமா, அந்த இது இதுலயே ஒரு நல்லா வேற மாதிரி ஒரு வைபா இருந்தது, ஒரு இது ஒரு மாதிரி mixed-ஆ, சோகமும் ஆமா. இருந்தது, அதே சமயத்துல அந்த ஒரு நக்கலா அப்படி பாடிட்டு இது Enjoyment பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியாவே இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த ட்ரெண்டை முடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனா பாட்டுல இந்த பாடினாரு. பாட்டையே இந்த ஹுக் ஸ்டெப்பே ட்ரெண்டா நமக்கு வரும் பாத்துக்கோ. கண்டிப்பா அதான் அவர் இதுமே வேணாண்டா அது முடிச்சு விடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. பட் ஆனா இதுவே திரும்ப ரிப்பீட் ஆகி இனி எவ்வளவு வருஷங்களுக்கு இதே போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் சொன்ன மாதிரி ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவரோட ஃப்ரெண்டை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அதையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிற ரொம்ப ஆர்வமா இருக்கும். எஸ். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல வச்சிட்டீங்க அப்படின்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ நாங்கள் வேறு ஏதாவது ரியாக்ஷன் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ. Bye bye. பாய்.